ஓம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடுவாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெரும் கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஓம் உலக முதல்வனை வாலறிவனை மலர்மிசை ஏகியவன் தன்னை வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனை பொறிவாயில் ஐந்தவித்தான் தன்னை தனக்குவமை இல்லாத அறவாழி அந்தணனை என் குண இறைவனை போற்றி அமைதியான ஆனந்த ஆன்மவித்தை அருளும் ஓங்கார குருநாதர் மலர்பாதம் தலைமேற்கொள்வாம். ஓம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் பொருட்பால் காலம் அறிதல் என்ற அதிகாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். 4 குறட்பாக்களை ஓரளவு பார்த்து நிறைவு செய்திருக்கிறோம். ஞாலம் கருதினும்னு சொன்னார். உலகத்தையே ஒருவன் ஆள நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் ஞாலம் கருதினும் கை கூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின். எந்த இடத்துல இருக்கோம், எந்த காலத்துல இருக்கோம், என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு வாழ்க்கையில இருந்ததுன்னா அவன் உலகத்தையே ஆள வேண்டும் என்று நினைத்தால் கூட அவனுக்கு அது சாத்தியம். பெரிய சாதனையாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய இன்டர்வியூலாம் நம்ம பார்க்கும் பொழுது அவர்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாத போது, பெரிய தடைகள்லாம் இருந்த போது, வாழ்க்கையில எத்தனையோ விதமான கஷ்டங்கள் இருந்த போது கூட அவங்க எப்படி அதை சாதிச்சாங்க அப்படின்னா டைம். அதுக்காக பொறுமையா அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. விடாம தொடர் கன்சிஸ்டண்டா ஒரு நல்ல காலம் வரும் என்று நம்பி. ஏன்னா நம்முடைய உழைப்பு என்பது அவ்வளவு முக்கியம். வாழ்க்கையில வெற்றி என்பது நம்முடைய முயற்சியா இறைவனுடைய அருளா? இந்த கேள்வி எப்போதும் இருந்துட்டே இருக்கும் இல்லையா? நம்முடைய முயற்சி, இறைவனுடைய அருள் ரெண்டும் சேரணும். இறைவனுடைய அருள் எப்பொழுதுமே இருக்கிறது. நம்முடைய முயற்சியை நம்ம சரியாக செய்தால் நம்ம சரியான காலத்துல எது நமக்கு ரொம்ப நல்லதோ அதை இறைவன் நமக்கு அருளி செய்வார். அது நம்முடைய முன்வினை பயனைத்தான் நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னா கூட அது நமக்கு சரியான உழைப்பு, சரியான முயற்சி இருக்கும்போது தான் அது நடக்கும். அந்த முயற்சிங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது காலம், எனக்கு நல்ல காலமே வரல, என் லைஃபே இப்படித்தான் அப்படின்லாம் இது பண்ணாம நல்ல காலம் எப்ப வரும் அப்படின்னு யோசிச்சுட்டே இல்லாம ஒவ்வொரு நாளும் நல்ல காலம்தான், ஒவ்வொரு நிமிஷமும் இறைவன் நமக்கு கொடுத்த கொடைதான். புரந்தரதாசர் பாடல் ஒன்று உண்டு. இந்தின தினவே சுப தினவே, இந்தின வாரா சுபவாரா. இன்னைக்குதான் நல்ல நாள், இதுதான் நல்ல தருணம், இப்பதான் செய்யணும் அப்படின்னு நினைச்சு தர்மம் செய்யறதுக்கு அப்படி சொல்றோம். இந்த இடத்துல நம்ம ரொம்ப சூக்ஷ்மமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. அறத்துப்பால்ல என்ன சொன்னார்னா, அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றும் கால் பொன்றா துணை. பின்னாடி பார்த்துக்கலான்னு ஒத்தி போடாம தர்ம காரியத்தை அப்பப்பயே செய்யுன்னு சொன்னார். இங்க பொருட்பால்ல இந்த கான்டெக்ஸ்ட்ல ஒரு தலைவன் அரசனுக்கு சொல்லும் பொழுது ஒரு சில விஷயங்களை காலம், அதற்குன்னு காலம் இருக்கிறது, அப்பதான் செய்ய முடியும். இப்போ சரியான தயாரிப்பு இல்லாமல், திட்டமிடல் இல்லாமல், துணைகள் இல்லாமல், சரியான காலம் இல்லாமல் நம்ம ஒரு காரியத்துல இறங்கக்கூடாது. வெற்றி வேண்டும்னு சொன்னா இந்த காலம் என்ற விஷயத்தை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அந்த சரியான காலம் எப்ப எதிராளி வீக்கா இருக்கானோ அந்த காலம், நாம எப்ப ஸ்ட்ராங்கா இருக்கோமோ அந்த காலம், எந்த காலத்துல பருவநிலைகள்லாம் நமக்கு அனுகூலமா இருக்கோ அந்த காலம், இப்படி பல விஷயங்கள் ஒரு அரசன் போருக்கு செல்கின்ற இதுல கணக்கில் கொள்ள வேண்டியவை இருக்கின்றன. அதனால அந்த காலத்தெல்லாம் ஆலோசனை செய்து அதுக்கு தகுந்த புத்திமதி சொல்லக்கூடிய ஆலோசகர்கள், அறிவிற்சிறந்த பெரியோர்கள், இந்த ஜோதிஷ சாஸ்திரத்தெல்லாம் நன்றாக ஆழமாக உணர்ந்தவர்கள்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாம் எப்படி ஆலோசனை கூறுகிறார்களோ அதன்படி அந்த அரசன் கடைபிடித்து நடப்பான். ஒரு காலத்துல எல்லாம் சேர்ந்துதான் இருந்தது. ஆக இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, காலம் அறிதல். ஒரு அரசன் பொறுமையாக இருப்பான். அதாவது பொறுமையா இருக்கிறதுனா அலட்சியமா இருக்கான், கையாளாக தனத்தோட இருக்கான்ல, தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கான்.
அதாவது அந்த ஆயுதங்கள்லாம் வந்து தளவாடங்கள் எல்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்றது, எந்த நேரம் போர் வந்தாலும் தயாராக இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறது, அதுல குறைவில்லை. ஆனா எந்த சமயம் போருக்கு போறோம்? இப்போ வாழ்க்கையிலே கூட நம்ம நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் டிபேட்ஸ் எல்லாம் போறோம் இல்லையா? ஒரு சில இடத்துல உண்மையிலே வந்து ப்ரூவ் பண்ணணும்னு கண்டிப்பா போய் பேசணும். எங்க பேசணுமோ அங்க பேசணும். எந்த இடத்துல அடுத்தது இடம் அறிதல் வரப்போகுது. அதாவது அந்த எந்த காலத்துல பேசினா அது எடுபடும்னு தெரியணும். சில சமயம் வந்து ஒரே பர்சன் கிட்ட வந்து ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒரு டைம்ல சொல்லும்போது எடுபடாது, இன்னொரு டைம்ல சொல்லும்போது எடுபடும். அதாவது அது அந்த கேட்கிறவரோட மைண்ட் செட்டு, சூழ்நிலை, பல விஷயங்கள் இருக்கு. அதே விஷயம்தான் நாங்கெல்லாம் சுவாமிஜிட்ட போய் சொல்லுவோம், தயானந்த் சுவாமிஜிட்ட. சுவாமிஜி இப்பெல்லாம் நீங்க ரொம்ப சிம்பிளா புரியற மாதிரி சொல்றீங்க சுவாமிஜி, அதாவது நீங்க சொல்றது இப்ப ரொம்ப புரியுறது அப்படின்னு. அப்ப சுவாமிஜி சொல்வார், ஐ டாக் இன் த சேம் ஸ்ருதி. நான் 25 வருஷமா இப்படிதான் பேசிட்டு இருக்கேன். யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஹாஸ் பிகம் பெட்டர். ஏன்னா அதே விஷயத்த நம்ம 20 வருஷம் முன்னாடி கேட்ட அதே விஷயம் இப்ப நமக்கு வந்து காலம், அந்த டைம்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த டைம்ங்கிறத நம்ம வந்து கருத்திலே எடுத்துக்கிறது, அது மித்யா, அது வந்து ஒரு தோற்றம் எல்லாம் சொன்னா கூட இந்த காலத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோம், எப்படி அனுகூலமாக்கிக்கிறோம். இன்னைக்கு ஒரு நாள் அப்படிங்கிறத ஒரு நாளை நம்ம எவ்வளவு அழகா வந்து திட்டமிடுறோம், எவ்வளவு அழகா வந்து என்ன சொல்றது அந்த நேரத்தை வந்து முறையுள்ளதாக பயன்படுத்துறோம். எங்கெல்லாம் நம்ம டைம் வந்து ட்ரெயின் அவுட் ஆகுது, எதுக்கெல்லாம் நம்ம டைமை இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த டைமை இன்வெஸ்ட் பண்றதுக்கு நமக்கு என்னெல்லாம் டிசிப்ளின் வேணும், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஒவ்வொருத்தரும் பர்சனல் லெவல்ல யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த காலம் இதுலலாம் பாத்தீங்கன்னா ஆன்மீக வாழ்க்கையில பக்தி சாஸ்திரங்கள்லாம் காலத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, யமனுக்கு கருணையே கிடையாது, அவன் வந்து எப்ப வேணாலும் தூக்கிட்டு போயிடுவான், அதுக்குள்ள பகவானை நினையுங்கள், பகவான் மீது பக்தியை வளருங்கள், இந்த பிறவியை பயனுள்ளதாக்குங்கள், காலம் 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 அப்படின்னு காலத்தை பத்தி அப்படி சொல்றாங்க. அதாவது ஒரு அறிவு எப்படி வருகிறது அப்படிங்கிறதுக்கே ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகம் உண்டு. நம்மலாம் வந்து அறிவை பெறுகிறோம், நமக்கெல்லாம் அதாவது புறத்திலிருந்து பெறக்கூடிய அறிவு, நமக்கு இயற்கையா சுயமா சிந்திக்கின்ற அறிவு ஒன்று இருக்கிறது. நூல் அறிவுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, சாஸ்திரங்கள்லாம் படிச்சு வரக்கூடிய, வெளியில பல விஷயங்களை கேட்டு வரக்கூடிய அறிவு. அது வந்து ஆசிரியரிடமிருந்து வருவது கால் பகுதியா. ஒரு நல்ல ஆச்சாரியர்கிட்ட கேட்கிறோம்னா அது கால் பகுதி. அப்புறம் சீடன் வந்து தன்னுடைய சிந்திக்கின்ற ஆற்றலால கிரகித்துக் கொள்றான் இல்லையா, அதுல ஒரு கால் பகுதி. அப்புறம் இன்னொரு கால் பகுதி வந்து உடன் பயில்பவர்களுடன் டிஸ்கஸ் பண்றான் இல்லையா, ஒருத்தரோட ஒருத்தர் நம்ம பரிமாறிக்கிறோம் பேசிக்கிறோம் இல்லையா, அப்போ வந்து இன்னொரு கால் பகுதி ஞானம் வருமா. அப்புறம் இன்னொரு கடைசி கால் பகுதி எப்படி வரும்னா காலேன, காலத்தினால, டைம் வித் டைம், டைம் ஹீல்ஸ் அப்படி சொல்ற. எவ்வளவு பெரிய இழப்பையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்றதுக்கு நமக்கு காலம் அவ்வளவு ஒரு காலம் மருந்தாக அமைகிறது. எதுவுமே பண்ணாம காலமே வந்து ஹீல் பண்ணுது. அதாவது அப்படி பொங்கி பொங்கி அழுக வந்துட்டு நான் இனிமே எப்படி உயிர் வாழறது அப்படின்லாம் கேட்டா, எமோஷன்லாம் கேட்டா நம்ம தான் ஒரு மாதங்கள் ஆக ஆக வருடங்கள் ஆக ஆக சாதாரணமா அதை கடந்து போகிறோம். மனசுல ஒரு வலி கஷ்டம்லாம் இருந்தா கூட அதை நம்மளால ஹேண்டில் பண்ண காலம் மாற்றுகிறது. அந்த காலத்துல நிறைய அந்த காலத்தை பத்தி திரைப்பாடல்கள்லாம் கூட காலத்தை வைத்துக்கொண்டு நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. ஆக இந்த காலம் என்கின்ற விஷயத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வு, ஒரு கவனம் நமக்கு இருக்க வேண்டும். நம்முடைய முயற்சியை ஒரு பொழுதும் நம்ம விடக்கூடாது. அதே நேரத்துல சரியான காலத்துல அதை செய்யறோமாங்கிறது ரொம்ப முக்கியம். இங்க திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, காலம் கருதி இருப்பர். 5வது குறட்பா இந்த அதிகாரத்துல நம்ம படிக்கணும் இப்போ. காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். ஞாலம் கருதுபவர், ஞாலம்னா உலகம், கருதுபவர்னா உலகத்தை ஆள நினைப்பவர். உலகம்னா ஃபுல் உலகத்தை எடுத்துக்கணும். ஒரு ஃபீல்டுல நான் பெரிய மேல்நிலைக்கு வரணும், அதுல நான் தான் வந்து முதன்மையான நம்பர் 1 பிளேஸ் அடையணும், அந்த துறையில நான் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு சாதனைய பண்ணணும், ஒரு பெரிய பங்களிப்பை பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஞாலம் கருதுபவர் கலங்காது. வார்த்தை ரொம்ப முக்கியம். கலங்காதுன்னா மனசை விட்டுறாம, மனசு உடைஞ்சு போயிடாம காலம் கருதி இருப்பர். காலம் கருதி இருப்பர்னா சரியான காலம் வரும், நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒரு காலம் வரும், அதுவரை நான் முயற்சியை விடாமல். ஏன்னா உடனே ரெக்கக்னிஷன்லாம் வந்துடாது. நீங்க ஏதாவது புதுசா ஆரம்பிச்சீங்கன்னா விமர்சனங்கள் வரும். நீயா பண்ண போறியா, நீலாம் பண்ண முடியாது அப்படின்னு 4 பேர் சொல்லுவாங்க. 4 பேர் எள்ளி நகையாடுவாங்க. நம்மள வந்து முகத்துக்கு நேரம் ஸ்துதி பண்ணுவாங்க, பின்னாடி போய் திட்டுவாங்க. பல பேர் வந்து சிரிச்சே அப்புறம் பின்னாடி நமக்கு எதிரான செயல்கள்லாம் செய்வாங்க. இப்படி வீட்டிலையும் வெளியிலையும் பலவிதமான விமர்சனங்களை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். கலங்காம இருக்கணும். நீயா அப்படின்னு சுவாமிஜி இதுக்கே ஆன்மீக வாழ்க்கைக்கே சொல்லுவாங்க. சின்ன வயசுல எல்லாம் கீதையெல்லாம் படிக்காத, இப்பெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு காலம் இருக்கு அப்படிம்பாங்க. சரி எப்ப படிக்கிறது? சின்ன வயசுல படிக்கும்போது டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க.
வயசான பிறகு படிச்சா இத்தனை வயசுக்கு மேல கீதை படிச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்பாங்க. எப்படினாலும் அதாவது உலகம் என்ன வேணாலும் பேசும். ஆனா நம்ம ஒரு குறிக்கோளை செட் பண்ணிட்டோம், அது நோக்கி போயிட்டு இருக்கோம்னா அதுல நம்ம கொஞ்சம் கூட விலகவே கூடாது. அது பொருளியல் சார்ந்த எந்த விதமான இலக்குகளாக இருக்கலாம், அருளியல், ஏதோ ஒரு கோல் செட் பண்ணிட்டோம்னா கன்சிஸ்டண்டா அந்த புகழ் வரும். அதெல்லாம் பை ப்ராடக்ட். முக்கியமா நான் இதுல ஏதோ ஒன்று அடையணும்னு நினைக்கிறேன், அதை நோக்கி நான் போறேன்னா அப்ப கலங்காம இருக்கணும். யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னு மனசு ஒடிஞ்சு போய் டிப்ரெஷன்ல போயிடக்கூடாது. இருப்பர், காலம் கருதி இருப்பர்னா ஒரு நம்பிக்கையோடு இருப்பார்கள், பொறுமையாக இருப்பார்கள். பொறுமை என்பது எவ்வளவு முக்கியம். பொறையுடைமை சொன்னாருங்க, வெகுளாமை சொன்னார். அதேதான் இங்க ஒரு அரசன், ஒரு தலைவன், ஒரு குடும்ப தலைவர்னா கூட, ஒரு குடும்ப தலைவி, ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்துறோம்னா எப்ப பாரு சல்லு புல்லுன்னு கோச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப முன்கோபியா இருந்தோம்னா அது ஒரு பெரிய வீக்னஸ். நம்ம கோபத்துக்கு பயந்து வேலை செய்யற மாதிரி நடிப்பாங்களே தவிர உண்மையா செய்ய மாட்டாங்க. நம்மள்ட்ட சில விஷயங்களை சொல்லவே தயங்குவாங்க. கோபத்தை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆர்ட். பெரிய லீடரா இருக்காரு அப்படின்னா அவர் பொஸ்குன்னா கோவப்படுவார் அப்படின்னா நம்மள ஈஸியா மத்தவங்க ஜட்ஜ் பண்ணுங்க. அப்படி இல்லை. உணர்ச்சிகளை அதாவது ஸ்ட்ரிக்டா இருக்கணும், ஃபர்மா இருக்கணும், டெசிஷன்லாம் எடுக்கணுமே தவிர நம்ம மனசை விட்டுறக்கூடாது. அதுக்குதான் அடுத்த குறள்லாம் கூட சொல்ல போறார். இப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, ஞாலம் கருதுபவர், இந்த பூமியை ஆள நினைப்பவர் கலங்காது மனசை விடாம தைரியமாக காலம் கருதி இருப்பர். நல்ல காலம் வரும், இது நல்ல செழிப்பாக இது மேல மேல வளரும், இந்த பிசினஸ் நான் இப்ப ஆரம்பிச்சிருக்கேன்னா இந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக மேல மேல வரும்னு நம்பிக்கையை மட்டும் வச்சுட்டு இல்ல, உழைப்பில் கவனத்தை செலுத்துவார்கள். நாம அதை நன்றாக அதை முடிக்க, இது நம்ம ரெண்டு விதமா எல்லா குறளையுமே பாக்குறோம். ஒண்ணு அரசன் போருக்கு போறான் இல்லையா, சரியான நேரத்துக்கு வெயிட் பண்றான் அந்த அரசன். எப்ப நான் போய் தாக்கினா சரியா இருக்கும், என்னுடைய படை எப்பொழுது தயாராக இருக்கிறது, எதிராளியின் படையை நான் எப்பொழுது தாக்க முடியும், எந்த காலம் என்னுடைய படைக்கு அனுகூலமான காலம். ஒரு மேட்ச்ல கூட டாஸ் போட்டு பாக்குறாங்கல்ல, நம்ம சைடா அவங்க சைடா, பிச் எது சரியா இருக்கு, யாரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண போறான்னு பாக்குறாங்கல்ல. அது மாதிரி இங்க நமக்கு அனுகூலமான காலம் வந்ததுன்னா நம்ம நன்றாக செயல்பட முடியும். ஞாலத்தையே ஆள முடியுமா, ஞாலம் கருதுபவர் அப்படின்னு சொல்றார். அடுத்த குறள், ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேரும் தகைத்து. ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேரும் தகைத்து. ஊக்கம் உடையான் ஒடுக்கம், நல்ல உற்சாகமா வேலை செய்வான், ரொம்ப எந்தூசியாசம் நிறைந்தவர். ஊக்கம் உடையான், நல்ல முயற்சியாளன். ஒடுக்கம்னா அவன் ஏன் கொஞ்சம் பம்மறான், வெளியில அவனை பத்தி எதுவுமே தெரியலையே, அவன் பெருமோ அதை சாதிக்க போறான் இதை சாதிக்க போறான்னு நினைச்சோம், கடைசியில ஆளையே காணுமே. ஏன்னா நீங்க சோசியல் மீடியால இல்ல, யூடியூப்ல ஒன்றும் பண்ணல, எதுவும் உங்களை பத்தி பேப்பர்ல நியூஸ் வரலன்னா பீப்புள் ரிப் நீங்க போயே சேர்ந்துட்டீங்கன்னு முடிவு கட்டிடுவாங்க. ஊக்கம் உடையான் ஒடுக்கம், ஒடுக்கம்னா அப்படி ஒரு என்ன சொல்றது, ஒடுக்கம்னா ஒடுங்கி இருக்கிறது, அடக்கமா இருக்கிறது, வெளியில யாருக்கும் எதுவும் தெரியாம சைலண்டா இருக்கிறது, அமைதியா இருக்கிறது. அமைதியா தன்னுடைய காரியத்துல ஃபோக்கஸ்டா இருக்கிறது. நான் பசங்கள்ட்டலாம் சொல்றது உண்டு, காலேஜ்ல ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது, என்னமோ சோசியல் மீடியால இருந்தாதான் நம்ம ரொம்ப ரொம்ப பெரிய சாதனையை பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஆனா உண்மையான சாதனையாளர்கள் யாரும் சோசியல் மீடியால அதிகமா நேரத்தை வேஸ்ட் பண்றது இல்லை. போய் பாருங்க, ஐஐடில ஐஏஎஸ்சில எங்கெங்கயோ பெரிய பெரிய இன்ஸ்டியூட்லாம் மணிக்கணக்கா ஆராய்ச்சியில இருக்காங்க, மணிக்கணக்கா உயர்ந்த விஷயங்களை படிக்கிறாங்க, அதை பத்தி சிந்திக்கிறாங்க, உங்களை ஃபோக்கஸ்டா பண்றாங்கன்னா அப்ப போய் டைம் அப்ப எல்லா நேரமும் நான் அவைலபிளா இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப நான் எங்கேயாவது போனேன், ஏதாவது ஒண்ணு பண்ணேன்னா அதை உலகத்துக்கு தெரிவிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷருக்குள்ள நிறைய பேர் வந்துட்டாங்க. அது ஒரு விதமான டிஸ்ட்ராக்ஷனும் கூட. அதனால அவங்களுக்கு சில செல்வாக்கு கிடைக்கலாம், பண ரீதியான பலன்கள்லாம் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனா அதை தாண்டி ஏதாவது நீங்க பெருசா ஏதோ ஒன்று சாதிக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இதெல்லாம் தடை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வச்சுக்கோங்களேன், அவங்க எப்ப பாரு சோசியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருக்காங்கன்னா அவங்க பாடத்தை எப்ப படிப்பாங்க, அதுக்கு எப்போ டைம் இருக்கும்? அப்போ அந்த பாடத்துக்கு அவ்வளோ டைம் கொடுக்கணும், அவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணணும், அவ்வளோ அசைன்மெண்ட் எழுதணும், அவ்வளோ வாட்டி படிக்கணும், அப்பதான் அவங்க நினைக்கிற இலக்கை அடைய முடியும். இல்லை இலக்கே அதுதான், சோசியல் மீடியால இருக்கிறதுனா வேற விஷயம். இல்லை நான் பெரிய டாக்டர் ஆகணும், நான் பெரிய சர்ஜன் ஆகணும், நான் பெரிய அது ஆகணும் இது ஆகணும்னு அதற்குரிய உழைப்பை கொடுக்கணும். அப்ப அந்த உழைப்பை கொடுக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் வெளியிலேருந்து விலகித்தான் இருக்கணும். ராஜராஜ சோழனோட வாழ்க்கையிலே ஒரு 10 வருஷம் அப்படி பாத்தீங்கன்னா அவர் அமைதியா யாத்திரை போயிட்டு பெருசா ஒண்ணும் இதெல்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் பேரரசர் ஆகிறார், சக்கரவர்த்தி ஆகிறார். அதே மாதிரி ஊக்கம் உடையான் ஒடுக்கம், நல்ல வெளியில நல்ல உற்சாகமாக பிராகல்பியம்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு டாமினன்ஸோட வேலை செய்யற ஒருத்தனோட ஒடுக்கம்னா அவன் அடங்கி இருக்கிறது எதுக்கு எக்ஸாம்பிள் திருவள்ளுவர் எப்படி எக்ஸாம்பிள் எதுக்கு சொல்றாருன்னா, பொறு தகர் அப்படின்னா தாக்கறதுக்கு ரெடியா இருக்கிற ஆடு. பொறு தகர் தாக்கற்கு பேரும் தகைத்து, அது தாக்காம அப்படி பம்புதான். அந்த ஆண் ஆடு கிடான்னு சொல்றோம் இல்லையா, அது ஆட்டுக்கிடா
அது தாக்கறதுக்கு தயாரா தான் இருக்கு, ஆனா தாக்கல. ஏன் ஏதோ பம்புது, ஏதோ காரணத்தினால அது வந்து தாக்காமல் இருக்கிறது. அதுக்கு ஆற்றல் குறைவா இருக்குன்னு எடை போட்டுற வேண்டாம், அதால முடியாது எதுவுமே அது பயந்துடுச்சு எதுவுமே நீங்க நினைக்க வேண்டாம். ஏதோ காரணத்தினால அது வந்து தாக்காம வெயிட் பண்ணுது இல்லையா? அந்த மாதிரி ஊக்கம் உடையான் ஒடுக்கம், காலத்துக்காக அவன் வெயிட் பண்றான். ஊக்கம் உடையான் ஒடுக்கம்னா அவன் தாக்காமல், ஏன்னா சின்ன சின்னதா போர்கள்லாம் செய்து அவனுடைய மொற்ற இதையும் சக்தியையும் வீணடிக்க அவன் விரும்பவில்லை. பெரிய யுத்தமா நடத்தி நிறைய இடங்களை வந்து ஆளணும் ஒரு அரசன் அப்படி நினைப்பான். சும்மா இந்த நாட்டுல போய் போர் பண்றது அப்படி இல்லை. ஒரு பெரிய ஒரு நிலப்பரப்பு 40-50 குறுநில மன்னர்கள்லாம் சேர்த்து ஒரு ஆட்சியாக பண்ணணும், சக்கரவர்த்தி ஆகணும் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள்ல சின்னதே பண்ணிதான் பெருசா பிடிக்க முடியும். ஆனாலும் ஒரு சரியான நேரம், ஒரு பெரிய ராஜாவை வின் பண்ணோன்னு சொன்னா அந்த அவனை சார்ந்த அத்தனை இவன் கண்ட்ரோல்ல வரும் இல்லையா? அப்ப அவனுக்கு எதிரி யாருங்கிறது மைண்ட்ல செட் பண்ணியிருப்பான். அவனை ஜெயிச்சாதான் நான் வந்து வெற்றியாளன் இவன் மனசுல இருக்கும். அதனால அவன் எனர்ஜியை வந்து ட்ரெயின் அவுட் பண்ண மாட்டான். சரியான காலம் வரும் வரை அவன் வந்து பொறுத்து இருப்பான். ஒடுக்கம்னா அடக்கமா பொறுமையா இருக்கான், அவன் வெளியில காட்டுறது இல்லை. எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க அவன் இல்லவே இல்லை போட்டிருக்க, அவன் என்னமோ ஆர்வமா எதுனா கடைசியில் அந்த ராஜாக்கு போர்லயே இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்கு அப்படின்னு நினைச்சிருவாங்க. அப்படி இல்லை, அவன் சைலண்டா வந்து என்னெல்லாம் போர் தந்திரங்கள் இருக்கின்றன, எப்படியெல்லாம் போய் தாக்கலாம், என்னெல்லாம் பண்ணான்னு ஆலோசனை செய்து கொண்டே இருக்கிறான். தன்னுடைய படையை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறான். நன்றாக அதை வந்து நல்ல வலிமை சேர்த்து கொண்டிருக்கிறான். எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு இன்னும் துணையா 4-5 பேர் சேர்க்கணும், அதெல்லாம் சைலண்டா பண்றான். திருவள்ளுவர் இன்னொரு குறள் கூட சொன்னார். அதாவது ஒரு அரசன் வந்து முக்கியமா அந்த இதுல சொன்னார், இறைமாட்சியில ரொம்ப முக்கியமான குறள். நம்மலாம் கூட நிறைய அது மாதிரி செய்வோம். ஒரு விஷயத்த வந்து வெளியில சொல்றது என்னது, கொடைத்தக்கது இடை கொட்கின் எற்றா விழுமம் தரும். இன்னொரு இடத்துல வரும். அதாவது கடைசியில அந்த காரியம் முடிஞ்ச பிறகுதான் வெளியில எல்லாருக்கும் தெரியணுமே தவிர கடைத்தக்க செய்தக்கது ஆண்மை, அதாவது கடை கொட்க செய்தக்கது ஆண்மை. ஆமா, கடை கொட்க செய்தக்கது ஆண்மை. கடைசியில தான் அப்படியா அவனா சாதிச்சுட்டானா அப்படின்னு தெரியணுமா. கடை கொட்க செய்தக்கது ஆண்மை இடை கொட்கின் எற்றா விழுமம் தரும். இது இறைமாட்சியில் இல்ல, வேற அதிகாரத்துல இருக்கு. இடையில வந்து லீக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பெரிய விஷயமா இருக்காது. இப்போ ஒரு பையன் 10th-க்கோ 12th-க்கோ படிக்கிறான்னு வச்சுக்கலாமே, 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்னா அவன் வந்து எல்லாத்துலயும் குவார்டர்லியில ஹாஃபர்லியில நிறைய மார்க் வாங்கினா அவன் பேர்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த பையன் தான் வருவான், இந்த பையன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவான், டீச்சர்லாம் கூப்பிட்டு அவனை வந்து ஊக்குவிப்பாங்க, எல்லாம் நடக்கும். ஆனா இன்னொரு பையன் சைலண்டா வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருப்பான், அவன் யாருக்கும் ஒன்றும் சொல்ல மாட்டான், அவனால பண்ண முடியும்னே யாரும் நினைக்க மாட்டாங்க. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அந்த பையன் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவான், அந்த பையன் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருவான். அவனா நாங்க அவனை எதிர்பார்க்கவே இல்லையே, அவன் வந்திருக்கானே அப்படின்னு நினைப்பாங்க. அது எப்படின்னா அது ஒரு ஆச்சரியம் தான். ஏன்னா சில பேர் வெளியில காமிச்சுக்க மாட்டாங்க அவங்களுடைய மார்க் வருது அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா நான் ரொம்ப பெரிய அம்பிஷியஸா இருக்கும் அப்படிங்கறத வெளியில காமிச்சுக்காம இருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு பண்பா சொல்லப்படுகிறது. கடை கொட்க செய்தக்கது ஆண்மை, அந்த குறள் தான் தேடிட்டு இருக்கேன். கடை கொட்க 97. ஓகே, இடை கொட்கின் எற்றா விழுமம் தரும்னு ஒரு குறள் இருக்கு. ஆக திருவள்ளுவர் என்ன சொல்றாரு இந்த குறள்ல அப்படின்னா, ஊக்கம் உடையான் ஒடுக்கம், நன்றாக உற்சாகமாக செயல்புரியக்கூடியவன் தான், ஆனால் அவன் அமைதியாக இருக்கிறான், அவன் வந்து பெரிதாக பரபரப்பாக வெளியில வந்து தன்னை காமிச்சுக்காம இருக்கான் அப்படின்னு சொன்னா அவன் வந்து காலத்திற்காக பொறுத்திருக்கிறான் என்று புரிந்து கொள்ளுங்கள். அவன் வந்து அவன் டம்மி பீஸ் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து அவன் எதிராளிக்கும் இதுல ஒரு பாடம் இருக்கு. அவனை வந்து இனிமே அவன் ஹி நோ மோர் எக்ஸிஸ்ட் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். அவனுக்கு நிச்சயமாக திரும்பி வருவான், அவன் காலத்திற்காக வெயிட் பண்றான். அவனுடைய அந்த ஒடுக்கம் இருக்கே அது எப்படி இருக்குன்னா, பொறுதகர் தாக்கற்கு பேரும் தகைத்து. பொறுதகர்னா ஆண் கிடா, அந்த ஆண் ஆடு வந்து தாக்குவதற்காக தயங்கி நிற்பதை போன்றது அப்படின்னு சொல்றாரு. 7வது குறள். பொள்ளென ஆங்கே புறம் வேறார் காலம் பார்த்து உள்வேற்பர் ஒள்ளியவர். பொள்ளென ஆங்கே புறம் வேறார் காலம் பார்த்து உள்வேற்பர் ஒள்ளியவர். ஒள்ளியவர் நிறைய தமிழ் வார்த்தையெல்லாம் நம்ம திருக்குறள்ல தெரிஞ்சுக்கிறோம். ஒள்ளியவர்னு சொன்னா நல்ல சிறந்த தலைமை பண்பு மிக்க தலைவர், நல்ல அறிவாற்றல் மிகுந்த தலைவர், ஒள்ளியவர். பொள்ளென ஆங்கே புறம் வேறார். பொள்ளென சுள்ளுன்னு பேசுறோம்ல, அப்படியே வந்து எய்தாப்ல சல்லு புள்ளுன்னு விழறது, எரிச்சலை வந்து வெளிப்படுத்துறது. புறம் வேறார் அப்படின்னா தன்னுடைய எதிரியோ தனக்கு வந்து போட்டியா இருக்கிற ஒருத்தரை பார்த்து முகத்துக்கு நேரம் சல்லுன்னு திட்டுறது, அதாவது பகைமையை வெளிப்படுத்துறது, கோபத்தினால அந்த பகைமையை வெளியில கக்கிறது.
புறம் வேறார் அப்படி காட்ட மாட்டாங்களாம். பிரஸ் மீட்லலாம் நீ தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஒரு பெரிய, அது தனியா ஒரு ஆர்ட்டே. அது வந்து அரசியல்வாதிகள்லாம் பிரஸ் மீட்டை எப்படி சந்திக்கணும்? சாதாரணமா அவங்க அரசியல்வாதிகள் வந்து சந்திக்கிறதே இல்லை. சந்திச்சாலும் அவங்க என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போயிடுறாங்க. யாராவது ஓப்பனா கேள்வி பதிலுக்கு வராங்க, வந்தா வந்து யாருமே அப்படி பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்குதான் பிரஸ் மீட் கூப்பிடுறாங்களே தவிர நிருபர் கேட்கிற கேள்விக்கு அவங்க பதில் சொல்றதே இல்லை. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு நிருபர் நம்மள்ட்ட கேள்வி கேட்கும்பொழுது கூட இவர் வந்து பேசுறாருன்னு வச்சுக்கோங்க, யாரையோ திட்டுறாருன்னா அப்ப அதை வச்சு யூகம் பண்ணணும். ஓ, அவர் மேல அவர் கோபமா இருக்காரா, அவர் தான் அவருக்கு காம்படிட்டர். இந்த விஷயம் கூட வெளியில கசியக்கூடாது. பொள்ளென ஆங்கே புறம் வேறார். ஒள்ளியவர்னா நல்ல அறிவாற்றல் நிரம்பியவர். கோபத்தை வெளிப்படுத்த மாட்டார். தன்னுடைய பகைவனிடத்துல டக்குன்னு முகத்துக்கு நேரவோ இல்ல யார்கிட்டயோ வந்து அந்த கோபத்தை நேர பார்க்கும்போது அந்த கோபத்தை வெளிப்படுத்த மாட்டாராம். என்ன செய்வார்னா காலம் பார்த்து உள்வேற்பர். சரியான காலம் வர வரைக்கும் அந்த கோபத்தை பத்திரமா, அந்த கோபம்னா என்னன்னா அந்த அந்த என்ன சொல்றது, இந்த இடத்துல கோபம் வெறி அப்படின்னா என்னன்னா ஜெயிக்கணும், மேல வரணும், நான் வந்து அந்த இடத்த நான் பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் பாத்தீங்களா. அதுக்கு வந்து இங்க வந்து அதர்மமான விஷயங்களை பத்தி திருவள்ளுவர் பேச மாட்டார். இது பொருட்பால ராஜ தர்மங்கள்னு இருக்கு, அதுக்கு அனுசரித்து சொல்றார். உள்ளுக்குள்ள அந்த கோபத்தை அப்படி, ஏன்னா போன போர்ல அவன் என்ன தோற்கடிச்சுட்டான், அந்த கோபம் இருக்குமா இருக்காதா? உள் வேர்ப்பர்னா மனசுக்குள்ள அந்த கோபம் இருக்கு. ஆனா நேர பார்க்கும் பொழுது வெளியில சல்லு புல்லுன்னு விழுந்து அந்த கோபத்தெல்லாம் வெளிப்படுத்தி நான் அப்செட்டா இருக்கேன்னு காட்ட மாட்டான். உள்ளுக்குள்ளேயே வச்சுப்பான் அந்த கோபம். உள் வேர்ப்பர்னா உள்ளுக்குள்ள அந்த கோபம் தகித்து கொண்டிருக்கிறது, உள்ள இருக்கு. அந்த கோபம் இவனுக்கு ஒரு சீரியஸ்னஸை தருது வாழ்க்கையில. நமக்கு எல்லாரும் கூட ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு அடி வாங்கணும், ஒரு அவமானத்தை சந்திச்சோம், ஒரு தோல்வியை சந்திச்சோம், ஏதோ ஒண்ணு வந்தது, நம்ம லைஃப்ல ஒரு கஷ்டம் வந்தது, ஏதோ ஒரு வியாதி வந்ததுன்னா ஒரு சீரியஸ்னஸ் வருது. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் உடம்ப சரியா கவனிக்கிறது இல்லையே, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து நிஜமாவே இந்த அவமானம், அடி, தோல்வி, நோய், இவைகள்லாம் கொடுக்கின்ற பாடத்தை வந்து இவைகள்லாம் கொடுக்கின்ற அந்த ஒரு சீரியஸ்னஸை வேற எதுவுமே லைஃப்ல தராது. திருவள்ளுவர் அதனாலதான் வெற்றியை வந்து நம்ம ரொம்ப வெற்றி கழிப்புல ஒரு அரசன் அப்படியே மிதந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பொச்சாவாமைன்னு ஒரு அதிகாரம் எழுதினார். அந்த தோல்வியெல்லாம் வரும்பொழுதுதான் நம்ம சீரியஸா லைஃப்பை பத்தியே யோசிப்போம். உள்ளுக்குள்ள வந்து அந்த டிசிப்ளினை விடாம இருக்கிறது, கன்சிஸ்டண்டா எஃபர்ட், என்ன ஆனாலும் சரி மனசுல ஒன்று நினைச்சிட்டோம் அதை நடத்தணும் அப்படின்னா அதுக்காக உழைக்கணுங்கிறதுல நம்ம கவனத்தை முழுக்க செலுத்துவோமே தவிர வெளியில இருக்கிறவன்ட்டுலாம் கோச்சிட்டு என்ன ஆக போகுது, முகத்துக்கு நேரம் திட்டுறது. அவனை வந்து யாரோ ஒருத்தன் சாதிச்சுட்டான், நம்மள தோற்கடித்த ஒருவன் வாழ்க்கையில சாதிச்சுட்டான்னு வச்சுக்கலாம், அவனை பத்தி ஏதோ பேப்பர்ல வந்திருக்குன்னா அவனை பத்தி திட்டி ரெண்டு நம்ம அறிக்கை விடுறது. அப்ப என்ன சொல்ற, பொறாமைனால பேசுறான், வைத்தறிச்சல்னால பேசுறான். அது அவசியமே, அப்படிலாம் எனர்ஜியை ட்ரைன் அவுட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு திருவள்ளுவர். இங்க ரொம்ப முக்கியம். யாரும் உலகத்துல சாதிப்பாங்க, உலகம் என்பது மிக பெரியது, எல்லாருக்குமானது. நானும் சாதிப்பேன், நான் சாதிக்கணும்னு சொன்னா ஃபோக்கஸ் பண்ணது இங்கதான் ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர ஸ்கூல் பசங்களே பார்க்கலாம். யாரோ ஒரு பையன் நம்மளை விட 4 மார்க் கூட வாங்கிட்டான்னா அவன் மேல கோவப்படுறது, எரிச்சல் படுறது, நான் இனிமே உன் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்றது. உன் ஃப்ரெண்டு வாங்கினா நீ அதை விட கூட மார்க் நீ வாங்க முடியுமே, நீ உன்கிட்ட ஃபோக்கஸ் பண்ணு, நீ உன்னோட அதை சீரியஸ் ஆச்சு, நான் என் ஃப்ரெண்டோட 4 மார்க் கம்மியா வாங்கிட்டேனே, நான் நிறைய வழியா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இன்னும் எப்படி நல்லா படிக்கணும்னு நேரத்தை கொடு. அதுக்கு அங்க சீரியஸ்னஸை காட்டு. உள் வேர்ப்பர், நீ வந்து உள்ள அந்த உண்மையில அந்த எப்படி உன்னை திருத்திக்கலாங்கிற விஷயத்த பாருப்பா. இதுதான் அறிவாளிகளின் செயல். ஒள்ளியவர்னா சிறந்த அறிவாற்றலை உடையவர். பொள்ளென ஆங்கே புறம் வேறார். புறம்னா எதிரி, யாரோ என்ன சொல்றது, ஒரு காம்படிட்டர், யாரோ ஒருத்தர் நம்மளை தோற்கடித்தவன் அல்லது நாம் ஜெயிக்க நினைப்பவர் அப்படின்னு வச்சுக்கலாம். அவர்கிட்ட போய் கோபத்தை முகத்தின் நேர வெளிப்படுத்த மாட்டார். காலம் பார்த்து உள்வேற்பர். சரியான காலம் வர வரைக்கும் அந்த கோபத்தை மனசுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. ஒரு சினிமால கூட இது வரும் ரொம்ப ஃபேமஸா. அதாவது அந்த அந்த கேரக்டர் வந்து அழக்கூட மாட்டார். அழுதேன்னா என்னோட கோபம் நீர்த்து போயிடும், நான் அழக்கூட மாட்டேன், அந்த பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு கிளம்புவான். அந்த மாதிரி மனசுக்குள்ள நம்ம பழியெல்லாம் வாங்க வேண்டாம், ஆனா ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உந்துதல் இருக்கணும் இல்லையா. அதை வந்து லைட் ஆயிடக்கூடாது, அது வந்து விளையாட்டா நம்ம வந்து அதை நீர்த்து போக செய்து விடக்கூடாது, அது சீரியஸா வச்சுக்கணும். உள்வேற்பர். ஏன்னா நம்ம அவ்வளோ அவமானப்பட்டிருக்கோம் லைஃப்ல, அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். நம்மளை யாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ, யாரெல்லாம் நம்மளை வந்து அவமானப்படுத்தி அவங்க முன்னாடி வாழணும் அப்படின்னு ஒரு இது வருது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் லைஃப்ல அப்படித்தானே வந்து. நீங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு கூட யாரோ ஒரு அம்மாவை பத்தி பார்த்துட்டு இருந்தேன். அவங்க சொல்றாங்க, எனக்கு வந்து நான் ஒரு இதுல வேலை பார்த்துட்டு இருந்தேன், என்னை வந்து வெளியில போன்னு சொல்றாங்க. சரி, இத்தனை நாள் நான் வேலை பார்த்ததுக்கு சம்பளம் கொடுன்னு, அதான் 3 வேளை சாப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அவ்வளவு கஷ்டமாச்சு. நான் 2 குழந்தைங்களை அழைச்சிட்டு வெளியில வந்துட்டேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த அம்மா பெரிய கோடீஸ்வரியா இருக்காங்க, நிறைய பேருக்கு அவங்க வேலை வாய்ப்பு கொடுக்க. அப்ப உள்ள வந்து ஏதோ ஒரு இது அந்த ஆள்கிட்ட போய் சண்டை போட்டு என்ன ஆக போகுது. ஆனா மனசுக்குள்ள நம்மள போய் அப்படி பண்ணிட்டாங்களே, நம்மளை அவமானப்படுத்திட்டாங்களே, நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்களே, ஆனா நம்ம விடக்கூடாது. நம்ம அது முழுக்க அவங்க வந்து எங்க செலுத்துறாங்க, உழைப்புல செலுத்துறாங்க அந்த அத்தனை கவனத்தை. உள் வேற்பர்னா ஜெயிக்கணும், சாதிக்கணுங்கிற அந்த வெறி, அது ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் கண்டிப்பா திருக்குறள் படிக்கணும் என்று இதுல இருந்து தெரிகிறது.
செருநரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை. செருநரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை. திருவள்ளுவர் நிறைய ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்றாரு. அதாவது ஒரு எதிராளி, போர் வீரன், அதாவது அரசனுக்கு எதிரி நாட்டு அரசன் வந்திருக்கான்னு வச்சுக்கலாம். 2 பேரும் பரம எதிரி, நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க. அப்ப எப்படி நடந்துக்கணும்? செருநரை காணி, செருநர்னா எனக்கு பகை அரசன் இவன் தான், இவனோட தான் எனக்கு பகைமை, இவன் தான் போன போர்ல என்ன தோற்கடிச்சான், இவனை தான் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், அவன் தான் செருநர். அவனை காணின், நேருக்கு நேர் பார்க்கும்போது சுமக்க, சுமக்கனா பணிஞ்சு போங்கிறார். நமஸ்தேன்னு சொல்லு, வணக்கம்னு சொல்லு. என்னையா இப்படி சொல்றீங்க, அவனை பார்த்தா கழுத்தை வெட்ட வேண்டாமானா? சாதாரணமா பார்க்கும்பொழுது சுமக்க, சரியான காலம் வருவதற்கு முன்னால். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சிவாஜியோட இதெல்லாம் படிச்சா நமக்கு இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் கிடைக்கும். சிவாஜி போனார் இல்லையா அவுரங்கசீப்போட கோர்ட்டுக்கு, பையனை வேற ஆயிடுச்சுண்டு, எப்படி போறார், அங்கிருந்து எப்படி தப்பிச்சார், அதெல்லாம் எவ்வளவு பெரிய ஹிஸ்டரி வந்து. செருநரை காணின் சுமக்க, சுமக்கன பணிவாக இரு. இருவரை, இருவரைனா அந்த அவனை ஜெயிக்கக்கூடிய காலம் வந்து விட்டு, இருவரை காணின், இறுதி காலம் வந்துருச்சு, இனிமே அவ்வளவுதான், அவனுடைய படையெல்லாம் காலி பண்ணியாச்சு, அவன் இப்ப தனியா நிக்கிறான். ஒரு எதிராளி, ஒரு எதிர்நாட்டு அரசன் பெரிய படை வீரர்களோடு சேர்ந்து போருக்கு தயாராக வரும்போது எப்படி நடந்துக்கணும், அவனோட படையெல்லாம் காலி பண்ணியாச்சு, நம்ம இப்ப அவன் மட்டும் தான் நிக்கிறான், ராவணன் கடைசியா நின்னானே அது மாதிரி. இருவரை காணின், அவனோட இறுதி காலம் வந்து விட்டது. அந்த சமயம் அவனை பார்க்கும்போது கிழக்காம் தலை அப்படின்னா அவன் தலை பூமியில உருள்ற மாதிரி ஒரே போடு போட்டு, அவ்வளவுதான். எப்போ வென் டு அட்டாக், காலம் அறிதல். முதல்ல போய் ஃபர்ஸ்ட் நாளே போய் அவனை பண்றது இல்லை. இதெல்லாம் நம்ம போர் தர்மங்கள்லாம் பார்த்தா அழகா வந்து எடுத்த உடனே 2 அரசன் போய் சண்டை போடவே மாட்டாங்க. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த சங்க பாட்டுலாம் வருமே, முதல்ல போய் ஆணிரை கவர்தல், போய் இவங்க முதல்ல ஆடு மாடெல்லாம் கவர்ந்துட்டு வருவாங்க. அப்புறம் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் பத்திரமான இடத்துக்கு. போர்ல அவ்வளவு தர்மங்கள் வந்து. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யானைப்படை, குதிரைப்படை, ஒவ்வொரு படையா முன்னேறி 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 அப்புறம் பெரிய தளபதிகள், மந்திரிமார்கள் எல்லாரும் இது பண்ணி கடைசியா இளவரசன், கடைசியா தான் அந்த அரசனும் நேருக்கு நேர் சந்திப்பார்கள். அது வரைக்கும் செருநரை காணின் சுமக்க, அது வரைக்கும் பணிவா பொறுமையா இரு. நான் நேரா போய் அவனை கொல்றேன்னு கிளம்பாது. இருவரை காணின், இறுதியில அவன் நிக்கிறான், அவனோட போரெல்லாம், அவனோட எல்லாம் கம்ப்ளீட்டா முடிஞ்சு போச்சு, இனிமே அவன்கிட்ட ஒன்னும் ரொம்ப வீரர்கள் இல்ல, அவன் வந்து தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான். அந்த நேரம் வரும்பொழுது அப்ப போய் நீ வந்து அவன்கிட்ட பணிவா இருக்கணும்னு அவசியம் இல்ல, தோல்ல கையை போட்டு ஃப்ரெண்ட் ஆகணும் அவசியம் இல்லை. இருவரை காணின், போர் தந்திரம் இது. இறுதி கட்டம் வந்து விட்டது என்பதை உணர்ந்து விட்டால், நீ தெரிந்து கொண்டு விட்டால், கிழக்காம் தலை, கிழக்கான கீழே அவனோட தலை விழற மாதிரி ஒரே வெட்டா வெட்டி அவனை முடிச்சுடு அப்படின்னு சொல்றாரு இந்த குறள்ல. எய்தற்கு அரியது இயைந்த கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல். எய்தற்கு அரியது இயைந்த கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல். எய்தற்கு அரியது, எய்தற்கு அரியதுன்னா நமக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரேர் அப்படின்னா சரியான காலம். இந்த இடத்துல இந்த குறள்ல காலம் என்ற வார்த்தையே இல்லைன்னா நம்ம போட்டுக்கணும். எய்தற்கரியது இயைந்த கால். எது எய்தற்கு அரியதுன்னா காலம், சரியான காலம் இருக்கு பாத்தீங்களா. காலம் என்பது சாதாரண விஷயமே இல்லை, பொறுமையா இருக்கணுங்கிறத திருவள்ளுவர் இப்படிலாம் சொல்றாரு பாருங்க. அந்த காலம் வர வரைக்கும் நீ பொறுமையா தான்ப்பா இருக்கணும். இப்போ ஒரு தாய் வந்து குழந்தைய பெற்றெடுக்கணும் 10 மாசம் பொறுமையா இருந்துதான் ஆகணும். இல்லாட்டி குழந்தை வந்து உடனே எனக்கு 2 மாசத்துல குழந்தையோட முகத்தை பார்க்கணும்னா முடியுமா? கிருஷ்ணர் இந்த உதாரணத்தையே சொல்றாரு வந்து. சில பேரை வந்து திருத்தறதுக்கு, சில பேருக்கு ஆசை வந்து மனசுல அவ்வளவு ஈஸியா போகாது. ஆசை போறது வந்து சில பேருக்கு வந்து கண்ணாடியில அழுக்க துடைக்கிற மாதிரி மனசுல இருந்து ஆசையை டக்குன்னு தொடச்சி எடுத்து விடலாமா. ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப ஈஸியா அந்த நெருப்ப புகை மூடி இருக்கிற மாதிரி போயிடுமா. ஆனா ஒரு சில பேருக்கு வந்து கருப்பை மூடி இருப்பது போல காலம் வந்தாதான் அந்த குழந்தை பிறக்கும். எக்ஸாம்பிளா சொல்றாரு திருவள்ளுவர், திரு கிருஷ்ணர் அங்க. அறிவை ஆசை மூடி இருக்கிறதுங்கிறார். அதே மாதிரி எய்தற்கு அரியது அந்த காலம், இயைந்த கால், அந்த சரியான காலம் வந்துருச்சுன்னு உனக்கு தெரிஞ்சா அந்நிலையே, அந்த காலத்துல செய்தற்கரிய செயல், எந்த செயலை நீ செய்யணும்னு நினைச்சியோ அந்த நேரத்துல செய்ப்பா, சரியான நேரம் பார்த்து செய். செய்தற்கரிய செயலை எய்தற்கரிய அந்த காலம் வந்தவுடன் செய். எய்தற்கரியது இயைந்த கால், சரியான காலம் வந்து விட்டதை நீ அறிந்து கொண்டால் அப்பயே அடிச்சிட. அப்ப அலட்சியமா இருந்துடாது. நிறைய பேரு காலம் கூடி வரும்போது சொல்லுவாங்களே, வெண்ணெய் திரண்டு வரும்போது இதை உடைச்சிட்டான், தாழியை உடைச்சிட்டான் மாதிரி, நல்ல காலம் வரும்போது இவங்களுக்கு எந்தூசியாசம் போயிடும். போயா அப்ப வந்து எல்லாம் கேட்பாங்க, நீங்க அவ்வளவு நாள் இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டீங்களே, அதை பண்ணலாம் எனக்கு வந்து இதுவே குறைஞ்சு போச்சு. அப்படி சொல்லாத. லைஃப்ல வந்து சரியான காலம் வந்திருக்கிறது, இவ்வளவு நாளா நீ ஆசைப்பட்டியே அந்த காலம் வந்திருக்கிறது, இது கரெக்டா இதுல போய் இதை பண்ணா ஒண்ணும் இல்லை. இப்ப வந்து காலம்னா, இப்ப சுவாமி விவேகானந்தர் போறார் சிகாகோக்கு.
போக மாட்டேன்னு சொல்லிருக்கலாம் இல்லையா? நான் எதுக்கு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நான் ஒரு ஹிந்து துறவி, நான் இங்கேயே பேசிட்டு போறேன். இல்ல சுவாமிஜி நீங்க தான் போகணுங்கிறாங்க. எவ்வளவு அதுல இருக்க கஷ்டங்களை யோசிச்சு பார்த்தா யாராவது போவாங்களா? தனியா கப்பல்ல 2 மாசம் போகணும், கையில இருக்கிற பணம் பத்தல, போட்டிருக்கிற ட்ரெஸ் பத்தல, அந்த ஊர்ல போய் யாரையுமே தெரியாது, ஒரு அறிமுகமா ஒரு மனுஷன் கிடையாது அங்க வந்து, அத்தனை அவமானங்கள், அத்தனை கிண்டல், அத்தனையும் சகிச்சு கொண்டு சரியான காலத்துல அங்க போய் வந்து பேசுறதுக்கு தயங்குறாரு இவர். ஃபர்ஸ்ட் அவர் பேசின அந்த மேடை, அந்த காலம், இடம் காலம் ரெண்டுமே அவர் வந்து அந்த நேரம் அந்த போய் அந்த எந்த காலம்னா நம்ம சுதந்திரத்துக்கு முற்பட்ட காலம், இந்தியாவுக்கே நம்ம நாட்டுக்கே தன்னம்பிக்கையை கொடுத்தவர் சுவாமிஜி. ஒரு தேசத்துக்கே தன்னம்பிக்கை. தனி மனிதனை நீங்க தட்டி எழுப்பிடலாம், இந்த பாருப்பா ரொம்ப இது பண்ணாத, எழுந்துருன்னு சொல்லிடலாம். ஆனா ஒரு நாட்டுக்கே தன்னம்பிக்கை தந்த, இந்தியர்களுக்கே இந்தியர்கள் மீது நம்பிக்கை இல்லாமல், ஒரு மதிப்பு இல்லாமல் இருந்த காலம், நம்மளால எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியாது, நம்மளே அடிமையா இருக்கோம்னு மக்கள் நினைத்த காலம். இந்த காலத்தை யோசிச்சு பாருங்க. எய்தற்கரியது. அப்ப சுவாமிஜி அதான் ரைட் டைம் நினைக்கிறாரு, அப்ப போய் பேசணும். ஏன்னா அமெரிக்கால இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்தியா எப்படிப்பட்ட நாடு, எப்படிப்பட்ட யூனிவர்சல் பிரதர்ஹுட்னு சொல்றோமே, உலகம் தழுவிய ஒரு மதம் இருக்கிறது, எல்லாரையும் அரவணைக்க முடியும், எல்லோரையும் அன்பால் வந்து அரவணைத்து எல்லோரும் ஒன்றாக வாழ முடியும், வாழ விடு, இது போன்ற உயர்ந்த விஷயங்கள் எல்லாம் போய் சொல்லிட்டு இந்தியர்கள் மீது மேற்கு உலகத்துக்கு இருந்த ஒரு இதையே மாத்துறாரு சுவாமிஜி. ஒரு 6 நிமிட உரையில ஒரு 18 வரிகள் அவ்வளவுதான் பேசியிருக்காரு. ஆனா உலகமே திரும்பி பாக்குது இல்ல, எப்படி அந்த சரியான காலம். அந்த காலத்துல இப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்கால வந்து சனாதன தர்மத்தை பற்றிய பார்வை ரொம்ப மாறி இருக்கு, ரொம்ப மதிக்கிறாங்க இந்துக்களுக்கெல்லாம். அதுக்கெல்லாம் ஆணி வேற எங்கன்னா சுவாமிஜி முதல்ல போய் பேசுனது அந்த காலம். அது மாதிரி எந்த காலத்துல என்ன பண்ணணும் லீடர் தான் சொல்லி தர முடியும். 1897ல திரும்பி வராரு, அங்க வெஸ்ட்ல இருந்து திரும்பி இந்தியாவுக்கு வந்து வரவேற்பெல்லாம் எல்லாரும் கொடுக்குறாங்க. அப்ப சொல்றாரு, அடுத்த 50 ஆண்டுகள் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பாரத மாதாங்கிறார். 1897ல பிளஸ் 50 1947. நீங்க பாக்கி எல்லா கடவுளையும் விட்டுட்டு பாரத மாதா அப்படின்னா என்ன, சுதந்திரத்துக்காக போராடுங்கள்னு அர்த்தம். சரியான காலத்துல சரியான போதனையை சொல்றாரு பாத்தீங்களா சுவாமிஜி. அந்த 1947ல வந்து சுதந்திரம் கிடைத்த போது சுவாமிஜி உயிரோட இல்ல, அவர் 1902லயே சமாதி ஆயிட்டார். ஆனாலும் சரியான இந்த காலத்துல என்ன பண்ண, இப்ப நாட்டுல இவ்வளவு வறுமை, இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு தீண்டாமை, இவ்வளவு இதுக்கு நாட்டுல உயர்ந்த அறிவு செல்வங்களை வச்சிருக்காங்க. இந்த மக்கள்கிட்ட உயர்ந்த பண்பாடு இருக்கு, தாராள மனசு இருக்கு, எல்லாம் இருக்கு. அறிவாளிகள் தான் எப்படியோ அடிமைப்பட்டு கிடக்குறாங்க, இவனுக்குள்ளேயே ஒத்துமை கிடையாது. அப்ப இது எப்படி தீக்கிறது, இதுக்கு என்ன சொல்யூஷன்? முதல்ல இவங்களுக்கு வந்து முதல்ல விடுதலை வேணும். முதல்ல வந்து இவங்களுக்கு எல்லாம் ஒழுங்கா படிப்பறிவு, அதாவது பெண்களுக்கு படிப்பு இல்ல, வேலை வாய்ப்பு இல்ல, வறுமை இருக்கு, எல்லாத்தையும் சுவாமிஜி ஆன் தி ஹோல் வந்து ஆராய்ச்சி செய்து பார்த்து அந்த சரியான காலத்துல அவர் சொன்ன அந்த சரியான அறிவுரை நீங்க யோசிச்சு பாருங்க. மகாத்மா காந்தி சொல்றாரு, விவேகானந்தரை படித்த பிறகு என்னுடைய நாட்டுப்பற்று 100 மடங்கு அதிகரித்ததுங்கிறார். நேரு சொல்றாரு, அம்பேத்கர் சொல்றாரு, சுபாஷ் சந்திர போஸ் அவர் மட்டும் உயிரோடு இருந்தால் அவர் காலடியில் நான் இருந்திருப்பேன்கிறார் சுபாஷ் சந்திர போஸ். அத்தனை தேசிய தலைவர்களும் யார்கிட்ட இந்த இன்ஸ்பிரேஷன்? சுவாமி விவேகானந்தர், இன்க்ளூடிங் பாரதியார், சிஸ்டர் நிவேதிதா. அப்ப எப்படி அப்படின்னா சரியான காலம் இல்லையா, அந்த காலத்தை காட்டி கொடுக்கிற ஒரு தலைவர் பாருங்க. எய்தற்கு அரியது ஏய்ந்த கால், அதாவது எது சரியான காலம், எந்த காலத்துல என்ன பண்ணணுங்கிறத ஒரு சொல்றவர் தானே லீடர். நீங்க நினைச்சு பாருங்க, சுவாமி விவேகானந்தர் மாதிரி இன்னொரு ஆன்மீக தலைவர் வந்து நம்ம கற்பனை கூட பண்ண முடியாது, அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அவர் வந்து. எய்தற்கு அரியது ஏய்ந்த கால், சரியான காலம் வந்து இந்த காலத்துல நீ என்ன பண்ணணும்னு சொல்லி தரணும். அந்நிலையே செய்தற்கு அரிய செயல். இப்ப சுதந்திர போராட்டத்துக்கு சரியான நேரம்னு ஒருத்தர் சொன்னார் பாத்தீங்களா. செய்தற்கு இப்ப யாராவது நினைச்சு பார்த்திருப்பாங்களா 1947ல சுதந்திரம் கிடைக்கும், அதுவும் இப்படி கிடைக்கும்னு யாராவது? அதுல ஏகப்பட்ட நமக்கு மாற்று கருத்துக்கள்லாம் இருக்கு, இப்படி நடந்தது அப்படி நடந்தது எல்லாம் சொல்றோம். ஆனா எப்படியோ சுதந்திரம்னு ஒண்ணு கிடைச்சது இல்லையா. அந்த சுதந்திரத்தை, அதாவது அது எப்படி நடக்க போறதுன்னு யாருக்குமே தெரியாது வந்து. அப்படி நடக்கிறதுக்கு பல 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 விஷயங்கள் வந்து ஹிஸ்டரியில காரணமா இருந்திருக்கு வந்து. அதுக்கெல்லாம் ஒரு உந்து சக்தியாக சுவாமிஜி இருந்திருக்காரு. சரியான காலத்துல சரியான விஷயத்தை, அப்ப சரியான காலம் வந்ததுன்னா அந்த காலத்துல செய்வதற்கரிய செயலை செய்துவிட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. கூம்பும் பருவத்து கொக்கு ஒக்க. சரியா அந்த காலத்துக்காக வெயிட் பண்ணும்போது அந்த கொக்கு அப்படியே தியானம் பண்ணிட்டு இருக்கும் தெரியுமா. மீனை பிடிக்கிற வரைக்கும் அது அப்படியே மன ஒருமுகப்பாடோட அப்படியே வேற எதையும் யோசிக்காது, அப்படியே நினைச்சிட்டு இருக்கும். அந்த மாதிரி சரியான காலம் வரை வரும் வரை ஒரு அரசன் தலைவன் பொறுமையாக இருக்க வேண்டும். மற்றதன் சீர்த்த, சரியான காலம் வந்துடுச்சுன்னு சொன்னா அதன் குத்தோக்க, அதன் குத்தோக்கானா அது எப்படி பாஞ்சு ஒரு நிமிஷத்துல அப்படி ஒரு செகண்ட்ல அந்த மீன் எடுக்குதோ அந்த மாதிரி எங்க சரியான காலம் வந்து அட்டாக், அது வரைக்கும்
அட்டென்டிவா இரு, அமைதியா இரு, அலர்ட்டா இரு. இதுக்கு என்ன முயற்சி பண்ணோம், முயற்சியை விட்டுறாத. ஆனா சரியான காலம் வந்தாதான் அட்டாக் பண்ணும். அட்டாக் அட் த ரைட் டைம். அட்டாக் அட் த ரைட் டைம்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். நமக்கே வந்து லைஃப்ல வியாதி வந்ததுக்கு அப்புறம் நான் ட்ரீட்மெண்ட் பாக்குறேன், கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் இல்ல. உடம்பு நல்லா இருக்கும் போதே இப்பயே பண்ணு, இப்பயே என்னென்ன பண்ணணுங்கிறத யோசிச்சு பண்ணு. லைஃப்ல காலம் என்பது காலம் அறிதல். அப்படின்னா ஏதோ ஒரு அரசன் வந்து பகைவன் அழிக்கிறான், சரியான அது மட்டும் இல்ல. என்னுடைய வாழ்க்கையில வந்து காலன் வரும் முன்னே, கண் பஞ்சு அடையும் முன்னே, கடைவாயில் பால் படும் முன்னே, ஊரார் கூடி அழும் முன்னே, குற்றாலத்தானையே கூறுன்னு சொன்னார். அந்த மாதிரி நமக்கு வந்து காலம், நமக்கு எவ்வளவு காலம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. இந்த வாழ்கின்ற காலத்துக்குள்ள இந்த வாழ்க்கையை பயனுள்ளதாக, இந்த மனித பிறவியை மாண்புடையதாக செய்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும், சமூக வாழ்க்கையில நான் என்ன செய்ய வேண்டும், குடும்பத்துக்கு என்ன செய்யணும், அதெல்லாம் யோசிச்சு திட்டமிட்டு சரியான காலத்துல சரியான விஷயத்தை நாம் செய்ய வேண்டும். அதுதான் இந்த அதிகாரத்துல நாம் பார்த்த விஷயம். ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே. வள்ளுவர் வாய்மொழி மாண்பு மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.